ஜே மீடியா காலேஜ்னு ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் சீரியஸ் இல்லை அந்த நேரம். இப்போ கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்னு சொன்னால் நான் சீரியஸ் இல்லை. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிற நேரம் நான் இதே விஷயத்தை சொன்னேன். நிறைய பேர் அட்வைஸ் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சாக்கள் ஃபீல் ஆகிக்கிறாக்கள் நிறைய பேர் கேட்டத்தில் சிலாக்கள் சொன்னாங்க, நாங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணத்தான் பார்த்தோம், இது சக்ஸஸ் ஆகாது, இது செய்யாதீங்கன்னு சரி வராது. இன்னும் ஒருத்தர் சொன்னார், எங்கே செய்ய போகிறீங்கன்னா சார் மாவனல்லை. சாத்தியமா கலம்புலே ஆக்கள் வர மாட்டாங்க, மாவனல்லைக்கு ஆக்கள் வருவேன். மன்னார்லேருந்து வருகிறேன், மாத்தளையிலேருந்து வரேன், கழுத்துறையிலேருந்து பானகம்லேருந்து கெண்டியிலேருந்து வரேன், உலக்க வீட்டிலேருந்து வரேன், ரத்னப்பூர்லேருந்து வரேன், நான் குன்னாலேருந்து வந்திருக்கேன், நான் மகரகமையில இருந்து வந்திருக்கேன், நக்கரைப்பட்டிலிருந்து வந்திருக்கேன், அன்றாபுரம் மாவட்டம் மதவாச்சி எங்களோட ஊர், கலைவலையிலேருந்து வரேன், மாத்தறையிலிருந்து வரேன், கிளிநொச்சியிலேருந்து வரேன், நாவலப்பிட்டியிலிருந்து வரேன். இறைவன் தந்த தைரியமும் என்னோட இருந்த சிலாக்கள் தந்த தைரியத்தாலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினோம். இன்றைக்கு ஸ்ரீலங்கால ஆகக்கூட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இடம்னு சொன்னால் ஜே மீடியா காலேஜ், மீடியா ரிலேட்டடான கோர்சஸ். ஆகக்கூட ஸ்டூடெண்ட்ஸ் மீடியாவில் ஒரு காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் இருந்து மீடியா சேனல்ஸுக்கு நேஷனல் சேனல்ஸ், சின்ன சின்ன சேனல்ஸ் இல்லை, நேஷனல் டிவிஸ் ரேடியோ சேனலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சப்ளை பண்ணி இதுன்னு சொன்னால் ஜே மீடியா காலேஜ். இன்டர்நேஷனல் லெவலுக்கு நான் ஊடகவியலாளர்களை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அப்படியான ஒரு கன்செப்ட் எங்கள்கிட்ட இருக்குது. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலான ஊடகவியலாளர்களை உருவாக்குவது ஜே மீடியா காலேஜின் நோக்கம். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், இவர் என்னது லோக்கல்லே கிரியேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம், ஸ்டார்ட் பண்ணுறாரு மாவனல்லையில், அதில் வேறு இன்டர்நேஷனல் ரைட். இன்றைக்கு வரைக்கும் என்னோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் விளங்கி இருக்கும் எத்தனை பேர் இன்டர்நேஷனல் மீடியாஸில் ஏதோ ஒரு ரீதியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு முஸ்லீம் கேர்ளும் ஜே மீடியா காலேஜில் படித்த ஏதோ ஒரு ஊடக நிறுவனத்தின் ஊடாக ஸ்கை தமிழ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இன்றைக்கு கட்டாரில் மெயினான ஒரு ஏஷியன் கப்பில் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்காவில் ஹிஜாப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபாரினுக்கு போனேன். ஸோ முடியாதுன்னு இல்லை, நான் தான் திரும்ப சொல்கிறேன், யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்து அப்படி சொன்னேன்னு சொன்னால் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அந்த அட்வைஸ் எடுக்கிறதா இல்லையா. ஆனால் எல்லாத்தையும் அட்வைஸ் கேளுங்க, அட்வைஸ் கேட்குறதால உங்களுக்கு ஒன்றும் குறையாது. சில ஐடியாஸ் வரும், இப்படி தான் செய்யணுன்ற ஐடியா வரும், அப்படி செய்ய வேணும்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்து எங்களுக்கு நேர்மறையாக எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். இலங்கையில் அரசு டிவிக் அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான JM மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு. அதிசிறந்த வளவாளர்கள், பயிற்சியுடன் கூடிய வகுப்பு, நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள், தவணை முறையிலான கட்டண திட்டம், பெறுமதியான சான்றிதழ். ஊடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை என்று இணைந்து கொள்ளலாம். JM மீடியா காலேஜ் 0777128 348.